ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் தான். என்னென்ன கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே அண்டு ஸ்டாப், இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த இங்கிலீஷ் வேர்டான ஸ்டே அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீனிங் தங்குதல், அதாவது ஒரு இடத்துல தங்குறது. நான் 2 நாள் ஹோட்டலில் தங்கினப்பா, நேற்று எங்கள் வீட்டில் தங்கினப்பா அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்டே அப்படிங்கிறது. ஓகேங்களா, தங்குறது, அதுக்கு பேர் தான் ஸ்டே. ஓகேங்களா, அடுத்ததான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட நம்ம மைண்டில் டக்குன்னு என்ன பர்செப்ஷன் வரும்னா ஒரே மாதிரி தானே அப்படின்னு நினைப்போம். பட்டு ஸ்டாப் ஹேஸ் டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகேங்களா, ஸோ தமிழ் மீனிங் ஸ்டாப் அப்படிங்கிற இந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நிறுத்துதல் அப்படிங்கிறது தான் தமிழ் அர்த்தம். ஸோ புரியுதுங்களா, டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணுறது தான் இதுதான் ஸ்டாப் அப்படிங்கிறது இதுக்கான தமிழ் அர்த்தம். ஸோ ஸ்டே அண்ட் ஸ்டாப் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நம்மளுக்கு தேவையில்லை, நோ நீட் இனிமேல் ஹியர் ஆஃப்டர். ஸோ அடுத்ததாக இந்த ஸ்டே அண்ட் ஸ்டாப் இந்த ரெண்டுத்துக்கும் வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே கொடுத்துருங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆங்கில வார்த்தை ஸ்டே, அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் தமிழ் பாருங்கள். ஸ்டே அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் தங்குறது. ஓகேங்களா, ஸோ இங்கிலீஷில் பாருங்கள். வி ஸ்டேடு அட் த ஹோட்டல் ஃபார் 2 days only. We stayed at the hotel for 2 days only. அதே தமிழ் அர்த்தத்தில் பாருங்கள். நாங்கள் அந்த ஹோட்டலில் 2 நாள் தங்கினோம். நாங்கள் அந்த ஹோட்டலில் 2 நாள் தங்கினோம். ஸோ ஸ்டேங்கிறது தங்குறது, ஒரு இடத்துல தங்கிட்டு வர்றது தான் தங்குறது அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டே. ஸோ எந்த கன்ஃபியூஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்டேனாலே தங்குறது அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாப், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சென்டென்ஸ் மேக்கிங்கோட இங்கிலீஷ் டு தமிழ் தான். பாருங்கள் ஸ்க்ரீனில். ஸ்டாப், எஸ்டிஓபி ஸ்டாப், இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அப்படின்னு சொன்னாலே ஒரு டெம்பரவரியாக நிறுத்தி வைக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ சொல்கிற பாருங்க. வி ஸ்டாப்டு த ஒர்க் அண்டு ரிட்டன் ஹோம். வி ஸ்டாப் தி ஒர்க் அண்டு ரிட்டன்டு ஹோம். தமிழில் பாருங்கள். வேலையை நிறுத்திவிட்டு நாங்கள் வீடு திரும்பி விடுவோம். வேலையை நிறுத்திவிட்டு நாங்கள் வீடு திரும்பி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாப் அண்டு ஸ்டே ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.